கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாருங்க கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் மில்லட் ப்ராடக்ட்ஸை சூப்பரான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி தயாரித்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ராஜி மில்லட்ஸோட சிஇஓ ராஜேஸ்வரி மேமை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இவங்களோட நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்துருங்க, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதிரை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜி மில்லட்ஸ் ஃபவுண்டர் ராஜேஸ்வரி பேசுறேன். நான் மில்லட் சம்பந்தமா கஞ்சி வெரைட்டிஸ் அண்ட் லட்டு வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. புளியல் பொடி இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க? மேம், நான் ஒரு 4 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். பேசிக்கா ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. எங்க தோட்டத்துல விளையிற கம்பு, ராகி இந்த மாதிரி எல்லாம் வச்சு பாட்டி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுப்பாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதனால இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் ஃபர்ஸ்ட் நான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் ஹெல்த்தியா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிச்சேங்க மேம். அப்படியே அதை பிசினஸா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே மேம். இப்போ மில்லட் ப்ராடக்ட் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி மேம் வந்துச்சு? மேம், நம்மளோட குடும்ப வருமானம், நம்மளோட ஒரு சுய தொழில் பண்ணணும், நம்மளும் ஸ்டாண்டர்டா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினாலதான் இதை நான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேங்க மேம். ஓகே மேம். இப்போ 4 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த தொழில் மூலமா என்னென்ன பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது பெரியவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசியெல்லாம் இருக்குது இல்லைங்கம்மா, அதுல கஞ்சி வெரைட்டிஸ், அப்புறம் மில்லட்ஸ்ல பாத்தீங்கன்னா மால்ட் வெரைட்டிஸ், அப்புறம் நம்ம அந்த சிறுதானியங்களை வச்சு லட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே மேம். இப்போ குளியல் பொடி, சிறுதானிய உணவுப் பொருட்கள்லாம் தயாரித்து விற்பனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நிறைய மூலப்பொருட்கள் இதுக்கெல்லாம் தேவைப்படும். அந்த மூலப்பொருட்கள்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? இயற்கையா விளையிறது நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி நம்ம தெரிஞ்சவங்க இவங்க மூலியமா தேடி தொலாவிதான் நல்ல தரமான பொருளா தான் நம்ம வாங்கிக்கிறோங்க மேம். எப்படி நம்ம அதாங்க மேம், இன்ஸ்டாகிராம்ல இப்ப நிறைய பாரம்பரிய அரிசிகளை பத்தி எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல யாருகிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி வாங்குறோம். இல்லாட்டி நமக்கு இப்ப ஊர்ல நம்ம கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்ததுனால அந்த சைடு என்னென்ன விளையும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியும். அது மூலியமாவும் நம்ம அங்க யார்கிட்ட என்ன தரத்துல பொருள் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தேடி அப்படியே நம்ம வாங்கிக்கிறோங்க மேம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணீங்க? மேம், என்னோட 1 மாசம் சம்பளம் தான் என்னோட முதலீடு. அப்புறம் கஸ்டமர் வாங்கிட்டு நம்மளோட ப்ராடக்டை வாங்கிட்டு போயிட்டு ஃபீட்பேக் கொடுத்து இன்னும் நம்ம ப்ராடக்டோட தேவைகள் அதிகமா இருக்கும்போது என்னோட முதலீடு அதிகமா பண்ணுவேன். இதுல என்னோட முதலீடுன்னு பாத்தீங்கன்னா கம்மி தான். சூப்பர் மேம். இப்போ உங்க தொழில்ல மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மேம், ஆன்லைன் மூலியமா தான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம வாய் வார்த்தையா தான். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்லும் போது கொடுங்க, நாங்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்கும்போது அவங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க, இந்த மாதிரி அவங்க கிட்ட வாங்கணும், ராஜி மில்லட்ஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், பொருள் நல்லா இருக்குது, ஹெல்த்தியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமாவும் நமக்கு வாய் வார்த்தையாவும் பிசினஸ் நடக்குங்க மேம். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நம்மளோட கேட்டலாக் இருக்கும், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்ல இது மூலியமாவெல்லாம் நம்ம கஸ்டமர் நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க மேம். இன்னும் என்னோட கஸ்டமரை ஆன்லைன்ல அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஆசையே. ஓகே மேம். இப்போ ஸ்டார்டிங்கில் என்னதான் ஒரு சின்ன முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ ஓரளவுக்கு நம்ம பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? வரவேற்பு ஆரம்பத்துல கம்மியா தான் இருந்ததுங்க மேம். சிறுதானியங்களை பத்தி மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வுமே கம்மியா தான் இருந்தது. அப்புறம் நம்ம கேட்டலாக்லயே நம்ம இப்போ ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணி போடுறோம்,
நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தினா அதுல வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கு, இத சாப்பிடறதுனால நமக்கு உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து ப்ராடக்டவே சேல் பண்றோங்க மேம். அது மூலியமா வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து இதுல இவ்வளவு இது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க மேம். மக்கள் இப்போ ஓரளவு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து சுயதொழில் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எந்த தொழிலா இருந்தாலும் உமன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப அவசியமா தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்க குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? மேம் குடும்ப ஒத்துழைப்புன்னு பாத்தீங்கன்னா அம்மா பாட்டி இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ பண்ணு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுல வந்து எனக்கு ஸ்டார்டிங் இருந்தது. அப்புறம் ஏதாவது நெகட்டிவா சொல்லிடுவாரோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அவரே வந்து என்கரேஜ் பண்ணி நீ பண்ணுனா சரியா இருக்கும், நீ பண்ணு, வீட்டுல எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீல, கரெக்டா தான் இருக்கும், நீ பண்ணுன்னு இப்ப என்னை எவ்வளவோ என்கரேஜ் பண்றாருங்க மேம். அதனால என்னால ஒரு எஃபர்ட் போட்டு இன்னி ஒருபடி மேல போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ சிறுதானியங்கள் உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்கள் தரக்கூடியதா இருக்கு. அந்த சிறுதானியங்கள் பயன்படுத்தி நீங்க உணவுகள் தயாரித்து விற்பனை பண்றீங்க இல்லையா? ரொம்ப நல்லாவே பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட பிஸ்னஸில் இதுதான் தனித்துவம் அப்படின்னு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா மேம்? மேம் நம்மளோட பிசினஸ்ல தனித்துவம்னா நம்மளோட தரம் தாங்க மேம். நம்மளோட குவாலிட்டி தான் நம்மளோட தரமே. அதாவது என்ன சொல்றதுங்க, தனித்துவம் அப்படின்னா இவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டா நமக்கு எந்த வித தொந்தரவும் பண்ணாது, உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியா பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோடதுங்க மேம். இப்போ நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது பிளான் இருக்கா மேம்? ஆமாங்க மேம், ஒரு பிளான் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சாலியா சீடுன்னு சொல்லி ஒரு சீட் இருக்குதுங்க மேம். அத கார்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு புல் வகையை சேர்ந்தது. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்து நிறைய இருக்குதுங்க. அந்த சீட்ல வந்து நம்ம கருப்பு எள் இருக்கு இல்லைங்க, அதே மாதிரியே இருக்கும் அந்த விதை வந்து. அதுல பாத்தீங்கன்னா புரோட்டீன், கெலோரி, அப்புறம் வந்து பொட்டாசியம், இந்த ஃபைபர், இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் ஏ, சி எல்லாம் வந்து 10% 20% வரைக்கும் இதுல இருந்து நமக்கு கிடைக்கும். ஆனா வந்து விட்டமின் கே மட்டும் இதுல பாத்தீங்கன்னா 452% இருக்குது இந்த விதையில. இந்த விதையை வந்து நம்ம நேரடியா யூஸ் பண்ண முடியாதுங்க. அதனால இதுல என்ன பண்ணலாம், இத வந்து மைக்ரேன்ஸா வளர்த்து அது மூலியமா ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ண முடியுமா நான் ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கிறேங்க மேம். கூடிய சீக்கிரமே அதை வந்து நாங்க வந்து லான்ச் பண்ணுவோம். அப்புறம் இந்த சீட்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர், சுகர், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரத்த புற்றுநோய் கூட வராம தடுக்கிற கூடிய சத்துகள் வந்து இதுல இருக்குதுங்க. அந்த விதை பாத்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்புக்கும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சத்தும் வந்து அதுல இருக்குது. இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமா வந்து அந்த எடுத்துக்க கூடாது. அதனால அதுல வேற என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்என்டி போயிட்டு இருக்குதுங்க. கூடிய சீக்கிரமே அது சம்பந்தமா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மசாலா வெரைட்டிஸ் வந்து எல்லாம் நிறைய பண்றாங்க. இருந்தாலும் அந்தந்த ஊருக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு மசாலா இருக்கும். அதை வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆர்என்டி போயிட்டு இருக்குது. அதுவுமே கூடிய சீக்கிரத்துல வந்து நாங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க மேம். ஓகே மேம். எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்து தான் இருப்பாங்க. அப்படி நீங்கள் சந்தித்த சவால்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். மேம் ஃபர்ஸ்ட் வந்து விமன் வந்து வீட்டை விட்டு நம்ம வெளியில போய் ஒரு தொழில் ரன் பண்ணி சக்சஸ் பண்றதே பெரிய நான் சாதனை தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் வந்து அமைகிறது இல்லை. எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதையெல்லாம் கடந்து வந்திருப்போம். அப்படி நீங்கள் சந்தித்த சவால்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். மேம் ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதையும் அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்போம். அந்த யோசனையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ஒரு 1 இயர் பக்கமாவே இதை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு வந்து நேரத்தை வந்து கடத்தி இருக்கிறேன். அப்புறமா தான் சரி இறங்கி பார்க்கலாம், நம்ம இறங்கி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து இந்த பிசினஸ் வந்து நான் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதாவது ப்ராடக்ட் லான்ச் ஆகவே இல்லை, வாங்கல.
அப்ப கொஞ்சம் யோசிச்சேன், ஐயோ நம்ம ஒரு முடிவு பண்ணாம இதுல இறங்கிட்டோமோ, நல்லா தெரிஞ்சிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் வாங்கி அப்படி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இல்ல நம்ம அப்படி யோசிச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைச்சேங்க மேம். அதைய வந்து நெகட்டிவாவே யோசிக்கவே கூடாது. ஸ்ட்ரகிள் வந்து வரும். ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி உமனா இருந்துகிட்டு ஒரு பிசினஸ ரன் பண்றது வந்து கஷ்டம்தான். ஆனா அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. நம்ம வந்து நம்மளோட முயற்சியை எந்த அளவுக்கு போடுறோமோ, அந்த அளவு வந்து நம்ம ஸ்ட்ரகிள் என்னவா இருந்தாலுமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம். என்னதான் சின்ன சின்னதாக நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து வந்தாலும் இந்த நேரத்தில் நான் பெருமையாக உணர்ந்தேன் அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நான் பெருமையா உணர்ந்த தருணம்னாங்க மேம், நான் ரொம்ப வந்து என்ன சொல்றதுங்க, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நான் கஷ்டத்துல இருந்தேன். ஆனா ஒரு நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லைங்க, அது வந்து இருக்காது. ஆனா நம்ம இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க, பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இதுல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு நம்ம குடும்பத்தை தாண்டி நம்ம ஒரு தொழில் பண்ணி அதுல ஸ்டாண்டர்டா நிக்கிறோம், அந்த தொழில வந்து நம்ம ஸ்டாண்டர்டா நிக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்க மேம். இப்போ சிறுதானியத்தில் நிறைய உணவு வகைகள் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க இல்லையா? அந்த சிறுதானியம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது மேம்? சிறுதானியங்கள் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குங்க மேம். அதுவும் இல்லாமல வந்து ஈஸியா வந்து நம்ம சரி இப்ப அரிசி இதுகெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குங்க. ஆனா வந்து நம்ம சிறுதானியங்கள் சாப்பிடும்போது சீக்கிரமே செரிமானம் ஆயிரும். குழந்தைகளுக்கும் நம்ம அதை தாராளமா கொடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே உடம்புக்கு பண்ணவே பண்ணாது. அதுல சத்துக்கள் வந்து நிறைய இருக்குங்க மேம். ஒவ்வொரு வெரைட்டிலையுமே ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்கு. இப்ப ராகின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அயன் சத்து வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரிங்க. ஓகே மேம். இன்னைக்கு நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? மேம் என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர் 9159234003 நம்பருக்கு கால் பண்ணலாங்க மேம். இது என்னோட பிசினஸ் அக்கௌண்ட். இதுல நம்மளோட கேட்லாக் இருக்கும், இதுல வியூ பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலியமாவும் நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க மேம். ஓகே மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நம்ம பெண்கள் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா முடியாதது வந்து எதுவுமே கிடையாது. அதாவது பெண்களுக்கு தான் முன்னுரிமை வந்து நான் ஜாஸ்தியா தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது இப்ப ரீட்டைல் என்கிட்ட இருந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரைக்கும் ஒரு மார்ஜின் வச்சு ரீட்டைலாவும் நான் வந்து கொடுப்பேங்க மேம். ஒரு பெண்ணா மற்ற பெண்களின் வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? இது கரெக்ட், இது வந்து இதை நம்மளால செய்ய முடியாது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து யோசிக்கவே வேண்டாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தவே நம்ம வந்து ரன் பண்றோம். எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையுமே அதை எப்படி கொண்டு போகணும்னு நம்ம கொண்டு போறோம். அதே மாதிரி ஏன் நம்ம ஒரு தொழில் தொடங்கி ஏன் அதை நம்மளால பண்ண முடியாது? கண்டிப்பா முடியும். ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சாங்கன்னா அவங்க சொந்த காலில் கண்டிப்பா நிக்க முடியும். ஒரு ரூபாய்க்கு கூட நம்ம அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. முயற்சி பண்ணணும்னா முடியாது எதுவுமே கிடையாதுங்க. பெண்கள் வந்து நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. சூப்பர் மேம். இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு ரூபா கூட யாருகிட்டையும் எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சுயதொழில் பண்ணணும் அப்படின்னா யாரையுமே நம்ம யாரு கையும் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. நம்மளோட தேவைகளையும் நம்ம குடும்பத்தோட தேவைகளையுமே நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சொந்த காலில் நின்னோம் அப்படின்னம்னா நம்மளோட தன்னம்பிக்கை வந்து இன்னும் மென்மேலும் வளரும். அடுத்தடுத்த நிலைக்கு வந்து நம்ம வந்து போகலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அதிரை எஃப்எம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட ராஜி மில்லட்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.